சமீப காலமாவே நெறைய பேருக்கு கால்கள்ல, கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் நரம்பு தெரியிற அளவுக்கு ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த பிரச்சனைக்கு பேரு வெரிகோஸ் வெயின்ஸ். இது எதனால வருது அப்படின்னா, நம்ம இருதயம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரத்தத்த வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. ஸோ நம்ம கால் கட்டவிரல் வரைக்கும் இருதயம் வந்து ரத்தத்த பம்ப் பண்ணி கீழ் நோக்கி ஈஸியா அனுப்பிரும். ஆனா கட்டவிரல்ல இருக்கிற அசுத்த ரத்தம் திருப்பி ஹார்ட்டுக்கு பியூரிஃபிகேஷனுக்கு வரணும். ஸோ அது எப்படி வரும்? ஸோ அது வரதுக்கு தான் நம்ம கெண்டைக்கால் உள்ள தசை பகுதிகள் வந்து டிசைன் ஆயிருக்கு. இயற்கையாவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கெண்டைக்கால் தசை பகுதிகளுடைய ரத்த நாளங்கள்லாம் வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். ஸோ ரத்தத்த மேல பம்ப் பண்ணி, பிரஷர் பண்ணி அழுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த அழுத்தம், இந்த பிரஷர் வந்து ரொம்ப நேரம் நின்னு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிரும். அந்த கெண்டைக்கால் சுத்தி இருக்கிற தசைகள்லாம் தளர்வாயிருது. ஸோ ரத்தம் ரிட்டர்ன் போற ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது. ஃபோர்ஸ் குறையும்போது அங்கங்க ரத்தம் கிளாட் ஆகி நிக்க ஆரம்பிச்சுரும். இதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்றோம். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் அல்லது ஆனியனோட சாறுகள வந்து எடுத்துக்கிட்டா, உட்கொண்டா வந்து இதோட பெயின் குறையும். இது வந்து இதோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படி மேம் பார்க்குறீங்க? சோசியல் மீடியால சமீபமா நான் கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல வந்து காலிஃப்ளவரு, வெங்காயச்சாறு, அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு 20 கிராம் எடுத்து அத ஒரு சாறு பண்ணி அத வந்து பூசுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் கண்டிப்பா வெரிகோஸ் வெயின வந்து சரிப்படுத்தாது. வெரிகோஸ் வெயின் எதனால வருதுன்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அதாவது ரத்தம் வந்து கிளாக் ஆகுறனால. ஸோ உள்ள ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் கிளாக் ஆகுது. அத நம்ம வெளியில பூசும்போது எப்படி அது சரியாகும்? கட்டாயம் சரியாகாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்டின்னா, ரொம்ப நேரம் நின்னு வேல பார்க்குறாங்க அப்டின்னா, கண்டிப்பா வெரிகோஸ் ஸ்டாக்கிங்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த சாக்ஸ் வந்து கெண்டைக்கால் தசை பகுதிகள வந்து ஒரு அழுத்தம் குடுக்கும். அழுத்தம் குடுக்கும்போது கொஞ்சம் பிளட் சப்ளை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகறதுக்கு வசதியா இருக்கும். இதுக்குன்னு நெறைய எக்ஸர்சைஸஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் வந்து கெண்டைக்கால் சுத்தி இருக்கிற தசை பகுதிகள வந்து டைட் பண்ணும். ஸோ இதனாலயும் நம்ம வெரிகோஸ் வெயின பிரிவென்ட் பண்ண முடியும். ஆனா ஒருவேளை வெரிகோஸ் வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கு ஆயுர்வேதால நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு தான் நாம லீச்சுங்கிற ட்ரீட்மெண்ட்ட வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெரிகோஸ் அல்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டா ஹெல்ப் பண்ணும். வெரிகோஸ் வெயின ஆயுர்வேதால எப்படி ட்ரீட் பண்ணணும்? எப்படி ட்ரீட் பண்ணா சரியாகும் சீக்கிரம்? ஆயுர்வேதால இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகறதுக்கு நெறைய மெடிசின்ஸ் வந்து இருக்கு. நெறைய பேட்டர்ன் மெடிசின்ஸும் இப்ப ரீசென்ட்டா நெறைய வந்துட்டே இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்ட வந்து ஒரு மெடிசினா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெடிசின் வந்து வெரிகோஸ் வெயின்ல இருக்கிற பிளாக்க வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணுது. இதுக்கு நெறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கூட இருக்கு. பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கு. அதுல நம்ம ஒத்தட சிகிச்சை இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது, தற்காலிகமா அந்த இடத்துல வர வலி, வீக்கத்த வந்து நம்ம குறைக்க முடியும். வெரிகோஸ் அல்சர வந்து குணப்படுத்துறதுக்கு ஆயுர்வேதால நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. நெறைய கஷாயங்கள் இருக்கு. அது போக வந்த புண்ண ஆற வைக்கிறதுக்கும், அந்த இடத்துல சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டா லீச் தெரப்பி வந்து யூஸ் ஆகும்.